வட சென்னையை அதுவும் பெரம்பூரை இவ்வளோ அழகாக காட்சி பண்ண முடியுமா? இந்த மாதிரி அழகான இடங்களும் பெரம்பூரில் இருக்கா அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு. எப்படியும் செட்டு போட்டிருப்பாங்க பஸ்ஸு அப்படின்ற மாதிரி அதை நினச்சிட்டு தான் படம் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூ எடுக்க போகும்போது ஒரு கேர்ளு, நான் பெரம்பூருக்காரிங்க, நீங்கள் நினைக்கிற பெரம்பூர் இது இல்லைங்க, பெரம்பூருக்கு இன்னொரு முகம் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு தெரியும் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாரி, ஜமாலை பார்த்த பாரியாங்க அது. ஜமால ஒரு மாதிரி ஒரு ஃபீமேல் டச் இருக்கும், அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஆனால் இதில் ஒரு மாதிரி மேன்லியாக கலக்கியிருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு உங்கள் வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும், அந்த டைலாக் டெலிவரியும், அந்த மெட்ராஸ் ஸ்லாங்கும். பாரி அடுத்த லெவலுக்கு போகணும் பாரி. எங்கள் கோலி நெக்ஸ்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். 3வது, வட சென்னைனாவே ரவுடிசம், வெட்டு குத்து அப்படின்னு தான் நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பர்லலாம் படிக்கிறோம். லவ் சொல்கிறதா இருந்தால் ஒரு மாதிரி காலனியில் அந்த மாதிரிலாம் தானே, அதில் லவ், அதில் ஒரு பிரச்சனை அப்படி தானே பார்த்துருப்போம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக அது மாதிரி செம்மையாக பண்ணியிருந்தார். இந்த லவ் வந்து இந்த மாதிரி ஒரு லவ் இருக்குது அங்கே. உண்மையாகவே இது வந்து சில நடந்த சம்பவங்கள்லேருந்து பிக் பண்ணது அப்படின்னு டைரக்டர் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அது பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. அன்பே டயானா. ஹாய், அன்பே டயானா பாரி இளவழகன் எழுதி இயக்கியிருக்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா. இதில் பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், சேத்தன் சார், ரோஜா மேடம், அப்புறம் பரிதாபங்கள் கோபி, இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக 2 பேர் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு முகமாக இருந்துச்சு. அதில் ஒன்று சேத்தன் சார், விடுதலையும் ஜமாலையும் பார்த்த சேத்தனா அது வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருக்காருங்க, வா. அப்புறம் இந்த பக்கம் கோபி, பரிதாபங்கள் கோபி, சும்மா நிற்கிறாங்க, டைலாக்லாம் பேசலைங்க, அப்படி நிற்கிறான் ஒரு விஷயம்ல. அவரை தான் பார்க்க தோணுதுங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு. என்னதான் அவர் அதில் ஃப்ரேமாக இருந்தாலும், ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும், டேலண்ட் அது இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. வாழ்த்துக்கள் கோபி, சூப்பராக இருந்துச்சு உங்கள் ப்ரெசன்ஸும் அந்த படத்தில். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஷெல்லி காஸ்டல். இந்த படத்தோட ஒளிப்பதிவை பற்றி தான் நம்ம பேசணும், அப்புறம் பேசுவோம். இந்த படத்துக்கு இசை பரத் சங்கர், எடிட்டிங் பார்த்தா எம்ஏ, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த டிஓபி ஷெல்லி காஸ்டல்லாம் உங்களுக்கு தான் ஏதோ போதாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணுமோ. ஆனால் சில சீன்ஸில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தெரிஞ்சிச்சு, ஃப்ரேமில் ஃபாலோ அப் இல்லாமல் இருந்துச்சு. இந்த லென்ஸ் பற்றிலாம் ஏன்டா பேசுகிற? உனக்கு தெரியும்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ மூடிக்கிட்ட ரிவ்யூ மட்டும் பண்ணு. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. என்னோட கருத்து தான் நான் சொன்னேன், உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் திட்ட வரான். பார்க்குற ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது, படத்தை படமாக தான் அவங்க பார்ப்பாங்க, குறையெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, இப்போ இந்த அன்பே டயானா படத்தோட கதைக்கு வருவோம். ஒரு பொருளை நம்ம மாஞ்சி தேடி நாயாப்பே அலைஞ்சி அதை பெற்றிருப்போம். ஒன்ஸ் அது நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா அதை சட்டை கூட பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட்டை எடுத்துங்களேன், ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருப்போம் அந்த ஷர்ட்டை, அது நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா அது எங்கேயோ ஓரமாக பெட்டியில் அப்படி கிடக்கும். அதை எடுத்து போடும்போதெல்லாம் அது மேலே ஒரு குறை இருக்கும் நமக்கு, இந்த இடத்துல பட்டன் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இதான் வாங்கும்போது அது தெரியலையா அப்படின்னு தோணும் நமக்கு பார்க்கும்போது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். லவ்வுக்கு சொல்லவே வேணாம். ஒரு பையன் ரொம்ப நாளாக ஒரு கேர்ள் பின்னாடி சுற்றி அவளுக்கிட்டேருந்து இந்த ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்காக பிச்சை எடுப்பான். ஒன்ஸ் அவள் ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறமா, நீ ஏன் ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணுற, நான் ஃபோன் பண்ணேன் பிஸியாக இருந்துச்சு, நீ ஏன் அங்கே போனேன், நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன், நீ ஏன் அவங்க பேசுகிற, அவன் யார் உனக்கு, இப்படிலாம் ஒரு மாதிரி டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆகிடும் பாய்ஸுங்களுக்கு. இதையே ஒரு படமாக பண்ண எப்படி இருக்கும்? அதுதான் இந்த அன்பே டயானா படம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க. சிறு வயதிலிருந்தே நம்ம படத்தோட கதாநாயகன் ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன். அவளுக்கும் இவன் லவ் பண்ணுறது தெரியுது. ஆனால் இவன்
இவன் நமக்கு செட் ஆக மாட்டான்னு அவள் உறுதியாக நம்புறான். நம்ம ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஒரு தமிழ் பையன். தமிழ் பையனை எப்படி இருப்பான், ஆங்கிலோ இந்தியன்கிட்ட நம்மக்கிட்ட எதுக்கு பழகுவான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குல்ல. அது பெரும்பாலும் நம்மக்கிட்ட செக்ஸ் வச்சுக்க தான் அவன் பழகுவான், மேட்ரு முடிச்சுட்டு நம்ம போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க அந்த சைடில். இவன் உண்மையாகவே லவ் பண்ணுறான், ரொம்ப நாளாக லவ் பண்ணுறான், ஃபாலோ பண்ணுறான், பிக்கப் பண்ணுறான், எல்லாம் ஓகே. ஆனால் லவ் மட்டும் சொல்லாத அவன்கிட்ட சொல்கிறேன். இவளுக்கும் லவ் இருக்குது அவன் மேலே, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை சொல்லாமே இருப்பான். ஒரு ஸ்டேஜில் சொல்ல வருவா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை அவாய்ட் பண்ணிவிடுவான். அவன் நினச்சிட்டு இருக்கா ஜீசஸ் தான் நம்மளை வந்து அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவையும் இவன் லவ் சொல்ல போகும்போது ஏதோ ஒரு குறுக்கீடு வந்து தடுத்துருது. அதுக்கு ஜீசஸ் காரணம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், அந்த ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் கதாநாயகி. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் மீறி நம்ம கதாநாயகன்கிட்ட லவ் யூ சொல்கிறான். இவன் கேட்டு சந்தோஷம் தானே பண்ணோம். இவனுக்கு சந்தோஷமும் வரல, ஒரு மாதிரி பயம் வருது அவனுக்கு. அந்த லவ் அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன் இவன் அக்செப்ட் பண்ணிக்கல, எதனால் இவன் இந்த கேர்ளை வந்து அவாய்ட் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எக்ஸப்ட் அந்த விடுங்க. எனக்கு ஒன்று சொல்லணும், பாரிக்கிட்ட மட்டும்தான். பாரியோட ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் ஜமாலை செஞ்சதை சரி செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சரி செஞ்சுருக்கேன்னா மீன்ஸ் அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை சரி செஞ்சுருக்கேன்றதானே அர்த்தம் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜமாலை 100% எந்த தப்பும் நடக்கலைங்க. ஒரு நீட்டான எக்ஸிக்யூஷன், சிறப்பாக இருந்த ஒரு படம். நல்ல படம்னா போட்ட காசை திருப்பி எடுக்க வேணாம், நான் சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஜமா படம் பார்த்தியா நீ? முதல்ல பார்க்காம எப்படிங்க ரிவ்யூ பண்ணுவேன்? அந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கோலினெக்ஸில் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்குங்க. பார்க்காம எப்படி ரிவ்யூ பண்ண முடியும்? காசு கொடுத்தா பார்த்தேன், ப்ரெஷோவில் தானே பார்த்தேன். உனக்கெல்லாம் ஜமா படத்தை பேச தகுதியே கிடையாது சொல்லிட்டேன். எப்படி பார்த்தா என்னடா, காசு கொடுத்து தான் பார்க்கணுமா? வர்த்தக வெற்றியும் முக்கியம்டா, அது இல்லாமல் எப்படி? கரெக்ட். ஒரு படத்தை கொண்டாட நேரத்தில் கொண்டாடினாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுலே பிரயோஜனம் இல்லை. சசி சார் சொன்ன மாதிரி அதை கொண்டாடி இருந்தோம்னா அது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும். அதை கொண்டாட தவறிட்டோம். இப்போ அன்பே டயானா வந்திருக்கு. அன்பே டயானா வேறு, ஜமா வேறு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தில் நிறைய பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் இருக்குது, வசனங்கள்லாம் சூப்பராக இருக்குது. இறுதி காட்சியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வயிறு வலிக்க சிரிக்க எங்கள் கோலினிக்ஸ் டீம் கேரண்டி. உண்மையே மிஸ் பண்ணாங்க அந்த லாஸ்ட்டு சீனு. என்ன பஞ்சதந்திரத்தை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் கலக்கியிருந்தார் பாரி. இந்த கேர்ள் ரம்யா ரங்கநாதன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏஞ்சல் மாதிரி. கொஞ்சம் மேக்கப் கம்மி பண்ணியிருக்கலாம், வெள்ளையாக இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ மேக்கப் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி க்யூட்டாக இருந்தாங்க. அது என்னோடய பார்வை தான். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் கருத்து தான் முக்கியம். நீங்கள் போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். அன்பே டயானா, வாட்ச் இன் தியேட்டர்ஸ். பாய்.